Have an enthusiastic day, dear children. Today, from your Standard 7 Physics, Term 1, Unit 2, Force and Motion, let's discuss the last topic from the lesson Force and Motion, Center of Gravity and Stability, Part 4. From your book, Center of Gravity and Stability. First, we'll learn about Center of Gravity. For that, you should take a piece of cardboard, see like this, and observe that only one point in the cardboard is balanced. You have to try to balance the cardboard with your single finger. ஒரு ஃபிங்கர் வச்சு அந்த கார்போர்டை நீங்கள் பேலன்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கார்போர்டு எடுத்துக்கிறீங்க. அதை ஒரு ஃபிங்கர் வச்சு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த இடத்துல நிறையா பாயிண்ட்ஸில் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் உங்களால் அந்த கார்போர்டை ஒரு ஃபிங்கரில் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட் the point which the cardboard is balanced, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்போர்ட். எந்த பாயிண்டில் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அந்த இடத்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் டோட்டல் புல் ஆஃப் த எர்த் வெயிட் அப்பியர்ஸ் டு ஆக்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஃபுல் எர்த்தோட புல்லிங் ஃபோர்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாயிண்ட், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிற பாயிண்டில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல தான் ஆக்ட் பண்ணும். Now we'll see the definition for center of gravity. The center of gravity of an object is the point through which the entire weight of the object appears to act. So this will be your 2 mark. What is defined center of gravity? Center of gravity na the center of gravity of an object is the point, adu or point through which the entire weight of the object appears to act. And the point la da full object oda weight act pannu. How do we find the center of gravity of an object? எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்டை? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதோட ஜாமெட்ரிக் சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் அ ஸ்கொயர். If you join the diagonals, the meeting point of the diagonal is the center of gravity of the square. Likewise, if you take a triangle, if you draw a perpendicular line from all the vertex, in the sharp point, perpendicular line from all the vertex, then the meeting point, that is the center of gravity of the triangle. அதே மாதிரி weight of the disc வந்து அதோட ஜாமெட்ரிக் சென்டரில் தான் ஆக்ட் ஆகும். இங்கே மிட் பாயிண்ட், சர்க்கிளோட மிட் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ்க்கும் இந்த சென்டர் பாயிண்டில் தான் ஆக்ட் பண்ணும். So generally, center of gravity of geometric shaped objects lie on the geometric center of the object. Example of center of gravity for regularly shaped object. Regularly shaped objects can example அப்படினா weight of cardோட weight அதோட centerல தான் act பண்ணும். Weight of triangle, weight of disc, weight of ring. What about irregularly shaped objects? irregularனா ஒரு டெஃபினிட் ஷேப் இல்லை, எந்த ஷேப் வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது irregularly shaped objectsோட வெயிட் எங்கே இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். என்னென்ன apparatus ரிக்வயர்ட்னா, irregularly shaped ஒரு கார்டு, ஸ்ட்ரிங்னா ஒரு ஒயர், இல்லைனா த்ரெட்டு, பெண்டுலம் பாப், அப்புறம் ஸ்டாண்ட். பெண்டுலம் பாப்னா இந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் பெண்டுலம் பாப். அந்த த்ரெட்டில் ஒரு வெயிட் கட்டியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும், மேக் 3 holes in the லேமினாங்கிறது இந்த கார்ட்போர்டை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே எங்கேயோ மேக் 3 random holes அந்த எட்ஜஸ் ஆஃப் த லேமினாவில், கார்ட்போர்டோட எட்ஜஸில் 3 holes மேக் பண்ணிக்கிறோம். அதில் லேமினாவை சஸ்பெண்ட் த லேமினா ஃப்ரம் த ஆப்டிக்கல் பின், ஒரு நெயில் மூலியமாக அதை ஹேங் பண்ணுறோம், கீழே தொங்க விடுறோம். இப்படி ஒரு ஆணி மூலியமாக அந்த ஹோல் வழியாக அந்த கார்போர்டை மாட்டி தொங்க விடுறோம். அந்த லேமினாவில் சஸ்பெண்ட் த ப்ளம் லைன், இந்த பெண்டுலம் பாப் இருக்குல்ல, அதுதான் ப்ளம் லைன். அந்த ப்ளம் லைனை இங்கே மாட்டி, அந்த ஸ்ட்ரிங்கோட சேர்த்தின ப்ளம் லைனில் இங்கே மாட்டி அந்த பாபை வந்து பெண்டுலம் பாபை அங்கே ஹேங் பண்ணுறோம். சஸ்பெண்ட்னா ஹேங், தொங்க விடுறதுக்கு பேர் சஸ்பெண்ட்.
மார்க் த பொசிஷன் ஆஃப் த ப்ளம் லைன் ஆன் த லேமினா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் வச்சுருக்கோம். இப்போ இந்த பொசிஷனில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது. இதில் இந்த எண்டை வந்து இப்படி க்ராஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். ட்ரா லைன்ஸ் ஆன் த லேமினா ரெப்ரசென்டிங் த பொசிஷன் ஆஃப் த ப்ளம் லைன். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்டை இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த ஹோல்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். ரிப்பீட் த அபவ் ஸ்டெப்ஸ் ஃபார் த ஹோல்ஸ். இப்போ நம்ம 3 ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இப்போ இந்த ஹோல் இங்கே வச்சு அதே மாதிரி இந்த பெண்டுலம் ப்ளம் லைனை வந்து ஹேங் பண்ணி விட்டு அதோட மார்க் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி அப்புறம் கார்ட்போர்டு வெளியில் எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு வில் ட்ரா த லைன்ஸ் ஜாயினிங் த ஹோல் அண்ட் த மார்க்கிங் பாயிண்ட். சேம் வைஸ் த தேர்ட் ஹோல்க்கும் அதே மாதிரி மார்க் பண்ணி வில் ஜாயின் த லைன்ஸ். நவ் வில் கெட் த இன்டர்செக்டிங் பாயிண்ட். லேபிள் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 3 லைன்ஸ். இந்த 3 லைனும் இன்டர்செக்ட் அப்படின்னா ஜாயின் ஆகிற மீட் பண்ணுற இடத்த எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் வில் பி த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லேமினா. அந்த எக்ஸ் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த irregularly shaped ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. See, this is the picture. I'll show you a different picture where you can understand it clearly. See, this is the lamina or the cardboard, irregularly shaped cardboard. And the cardboard la pin held in clamp. ஒரு pin, optical pin இல்லைனா நார்மல் நெயில் ஆணின்னு சொல்லுவோம்ல, அதில் இந்த லேமினாவில் ஒரு ஹோலை சஸ்பெண்ட் பண்ணுறோம். சஸ்பெண்ட்னா ஹேங் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இதுதான் ப்ளம் லைன். இந்த வெயிட்டோடு இருக்குல்ல, அதுக்கு பேர் ப்ளம் லைன். இந்த ப்ளம் லைனை இங்கே சஸ்பெண்ட் ஹேங் பண்ணுறோம். அப்போ ஒரு மார்க்கிங் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஹோலில் வச்சு இதே மாதிரி இந்த ஹோலை வந்து இந்த பின்னில் ஹேங் பண்ணி அதிலிருந்து ப்ளம் லைனை சஸ்பெண்ட் பண்ணால் அந்த பாயிண்ட்டை எக்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி தேர்ட் ஹோலை இங்கே ஹேங் பண்ணி மார்க் பண்ணுறோம். அதோட மீட்டிங் சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸ்மால் ஹோல்ஸ் வந்துட்டு இங்கே 3 ஹோல்ஸ் ட்ரில் பண்ணியிருக்கோம். மார்க் த கிராஸ் வந்துட்டு ப்ளம் லைனுக்கு எங்கே வந்து அங்கே இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணுறோம். ஸோ லைக் திஸ் யூ கேன் find the center of gravity of irregularly shaped objects. See, this is another picture showing how to mark the center of gravity. And this is also the same. You can mark the center of gravity of irregularly shaped objects. Inga points வந்து A, B and C. அங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கோம். மிச்சம் மீட் பண்ணுற இடம் வந்துட்டு G தான் center of gravity. Now we saw how to calculate the center of gravity of irregularly shaped objects. இந்த மாதிரி irregular shape, ஒரு definite shape இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதே whereas regularly shaped objectsனா regular objects such as uniform meter ruleனா scale. உங்களோட ஸ்கேல் இருக்குது. அதில் ஸ்கேலில் எவ்வளோ நார்மலாக லாங் சைஸ் ஸ்கேலில் 30 சென்டிமீட்டர் இருக்கும் மார்க்கிங்ஸ். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இதோட ஸ்கேலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அரவுண்ட் 15 சென்டிமீட்டரில் இருக்கும். So this is the center of gravity of regularly shaped objects. It is very easy to find. When the object is supported at that point, it will be balanced. So இந்த பாயிண்டில் நம்ம ஆப்ஜெக்டை வந்து சஸ்பெண்டாக ஹேங் பண்ணோன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணோன்னா அந்த பாயிண்டில் அது பேலன்ஸ்டாக இருக்கும். மற்ற எந்த பாயிண்டில் வச்சிங்கனாலும் இட் வில் டாப்பிள்னா கீழே விழுந்துடும். Now we will read the next topic, stability. What is stability? Stability is the measure of body's ability to maintain its original position. ஸோ ஒரு பாடியால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது ஷேக் ஆனாலும், ஒரு பாடி வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அது ஷேக் ஆனாலும், இப்படி மூவ் பண்ணி விட்டாலும் ஷேக் பண்ணி விட்டாலும் அதால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அதுதான் அந்த பாடியோட ஸ்டெபிலிட்டி. What is stability? Stability is the measure of body's ability, பாடியோட எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஒரிஜினல் பொசிஷனுக்கு அதால் வர முடியணும், மெயின்டைன் பண்ண முடியணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த பாடிக்கு பேர் ஸ்டேபிள் பாடி. There are 3 types of stability: stable equilibrium, unstable equilibrium and neutral equilibrium. Stable, unstable, neutral 3 types of stability இருக்குது. அதை ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். ஈக்குலிபிரியம் அப்படின்னா பேலன்ஸ்டு பொசிஷன். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பற்றி பார்க்கலாம். The frustum. We'll see what is frustum. See, take a cone. கோன்னா ஒரு 3 dimensional ஆப்ஜெக்ட் தானே. அதோட
எனி சர்ஃபேஸ் இன் பிட்வீன் இங்கே இதுக்கு பேரலானா இது எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி அதுக்கு சேம் இதில் பேரலாக ஒரு கட் பண்ணிங்கன்னா பிளேன் parallel to base cut the கோனை கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2 பார்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். கோன் ஆஸ் 2 செப்பரேட் பார்ட்ஸ், we get cone as 2 செப்பரேட் பார்ட்ஸ். அதில் இருக்கிற இந்த பார்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். See the picture, this is the frustum. ஃப்ரஸ்டம்னா ஒரு ஃபுல் கோனை எனிவேர் பிட்வீன் த குவார்ட்டர் பார்ட் ஆர் மிடில் கட் பண்ணினா இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த பிக்சர் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் ஃப்ரஸ்டம். இந்த ஃப்ரஸ்டம் வந்து டில்ட் பண்ணி விட்டுரும். டில்ட்னா ஷேக் பண்ணி விட்டுரும். கேன் பி டில்டட் டு குவைட் அ பிக் ஆங்கிள். ரொம்பவே நல்லாவே ஷேக் பண்ணி விட்டாலும், எவ்வளோ ஷேக் பண்ணி விட்டாலும் அதால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியும் வித்தவுட் டாப்லிங். கீழே தள்ளாமல் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இதை ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். திரும்பவும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்படி இருந்த ஃப்ரஸ்டம் வந்து இப்படி ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே தள்ளாமல் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியும். கீழே தள்ளாத அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா. அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் raised when it is displaced. இப்போ நம்ம ஷேக் பண்ணும்போது இதுதான் ஷேக் பண்ணும்போது இருக்கிற பொசிஷன். ஷேக் பண்ணும்போது இந்த பொசிஷனில் இருக்கும். இந்த பொசிஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இங்கே இருந்துச்சு. ஷேக் பண்ணி விடும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொஞ்சம் ஹையராக மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே ஹையராக மூவ் ஆயிடுச்சு. பாருங்கள், இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே மூவ் ஆயிடுச்சு ஷேக் பண்ணும்போது. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ரேஸ்ட்னா கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. when it is displacedனா ஷேக் ஆகிருக்கிற பொசிஷனுக்கு பேர் displaced. the vertical line through its center of gravity still falls within the base. இப்போ இங்கே ஒரு vertical line perpendicular line 90 degree லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு இதோடது வந்து இந்த லைன் வந்து இந்த பேஸ்க்குள்ளே தான் விழுது. இந்த ப்ளூ கலருக்குள்ளே தான் இந்த பேஸ்க்குள்ளே தான் இந்த லைன் விழுது, இந்த பெர்பெண்டிகுலர் லைன். அந்த மாதிரி பேஸ்க்குள்ளே அந்த லைன் விழுந்துச்சு அப்படின்னா அதால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டன் ஆக முடியும். ஸோ இட் கேன் ரிட்டன் டுவர்ட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அதனால் கீழே விழாமல் ஸ்டேபிள் பொசிஷனுக்கு திரும்பவும் அதால் வர முடியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். when an object can return back to its original position upon toppling is called stable equilibrium. So this will be a detail. அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்லாம் நம்ம டாப்பிள் பண்ணிவிட்டோம், ஷேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதால் ஒரிஜினல் பொசிஷன் அந்த ஃப்ரஸ்டமால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரவே முடியாது, திரும்பவும் வந்து நிற்க முடியாது. கொஞ்சோண்டு ஷேக் பண்ணிவிட்டாவே, ஸ்லைட்டாக மூவ் பண்ணிவிட்டாவே அதால் அது டாப்பிள் ஆயிரும். டாப்பிள்னால் கீழே விழுந்துடும் ஷேக் ஆகி. த ஃப்ரஸ்டம் வில் டாப்பிள் வித் த ஸ்லைட்டஸ்ட் டில்ட்டிங். ஸ்லைட்டாக டில்ட் பண்ணாவே இது கீழே விழுந்துடும். இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோவர்ட். இப்போ என்ன ஆகுது, இங்கே தான் நார்மல் பொசிஷனில் இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஆனால் டில்ட் பண்ணிவிட்டால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கீழே வந்துடுது, லோவர் ஆயிடுது when it is displaced. அது மட்டும் இல்லாமல் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வழியாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோன்னா அது வந்துட்டு இட் டஸ் நாட் ஃபால் வித்தின் த பேஸ்க்குள்ளே வரல. The vertical line through its center of gravity falls outside the base. outside the baseல இங்கே தான் பேஸ் இருக்குது, இங்கே தான் அந்த லைன் வருது. இந்த லைன் இந்த பேஸ்க்குள்ளே வந்தால் தான் அதால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியும், இல்லைன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். ஒரிஜினல் பொசிஷனுக்கு டில்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதால் வர முடியல அந்த பாடியால் அப்படின்னா அதுக்கு பேர் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். நெக்ஸ்ட் வில் see about நியூட்ரல் ஈக்குவலிபிரியம். நியூட்ரல் ஈக்குவலிபிரியமோட பிக்சர் இதுதான். இட் காசஸ் த ஃப்ரஸ்டம் டு டாப்பிள். நியூட்ரல் ஈக்குவலிபிரியமில் டாப்பிள் பண்ணும், அதாவது ஷேக் பண்ணி விடலாம். அப்போ என்ன ஆகும், ஃப்ரஸ்டம் வந்து ரோல் ஆகும் அபவுட் பட் டஸ் நாட் டாப்பிள். ஆனால் கீழே விழாது. ஃப்ரஸ்டமை ஷேக் பண்ணி விட்டால் அது ரோல் தான் ஆகுமே ஒழிய கீழே விழாது. ஏன்னா இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது, இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது, அது கீழே விழாது. சும்மா இப்போ இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு மூவ் தான், ரோல் தான் ஆகும்.
மூவ் பண்ணி இந்த சைடு வந்துடும். The body will stay in any position to which it is being displayed. அந்த பாடி வந்து எந்த பொசிஷனில் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணி தள்ளி விட்டுருக்கோமோ அந்த பொசிஷன்லேயே அது ஸ்டே ஆகும். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட இது ரிமைன்ஸ் த சேம். பாருங்கள், இங்கே தான் இருக்குது, அதே இதில் தான் அதோட ஹைட் வந்து மாறவே இல்லை, சேம் ஹைட்லேயே தான் இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட் ஈவன் when displaced. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கலாம். டு மேக் அ பாடி மோர் ஸ்டேபிள், ஒரு பாடியை ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்னா, லோவர் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதோட பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கம்மி பண்ணும், லோவர் பண்ணும். கம்மி பண்ணால் அந்த பாடி ஸ்டேபிள் ஆயிரும். இல்லைன்னா இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ், இந்த பேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். பேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் பாடி ஸ்டேபிள் ஆயிரும். This box is at the point of tipping over. A heavy base lowers at the center of gravity, so the box does not tip over. ஒரு பாக்ஸ் வந்து கீழே விழுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் வந்து கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து பேஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா, ஹெவி பேஸ் இருந்துச்சுன்னா, அதில் நிறையா வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேஸ் வந்து ஹெவி ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாஸால் டிப் ஓவர் ஆகாமல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து வில் ஃபால் வித்தின் த பேஸ் ஸோ தட் இட் வில் நாட் டிப் ஓவர், கீழே விழாமல் இருக்கும். ஹெவி பேஸ் இருந்துச்சுன்னா கீழே விழாமல் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ப்ராடர் பேஸ், பெரிய பேஸ் இருந்துச்சுனாலும் பாக்ஸ் வந்து டிப் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கும். Now we will see another ஸ்டெபிலிட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி? த எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு மெயின்டைன் இட்ஸ் பேலன்ஸ் ஆஃப்டர் பீயிங் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி. வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி? த பாயிண்ட் அட் விச் we can consider the weight of object to be concentrated. அந்த பாயிண்டில் தான் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட எல்லா வெயிட்டும் அந்த பாயிண்டில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. The center point from which the weight is evenly dispersed on all sides. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் மற்ற பாயிண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு வெயிட். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. We'll see the 3 types of equilibrium: stable equilibrium, unstable equilibrium and neutral equilibrium. First we'll see one example for stable equilibrium. If a body is at equilibrium, இஸ் டிஸ்பிளேஸ்ட், ஒரு பாடி ஈக்குவலிபிரியமில் தான் இருக்குது, அதாவது ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறீங்க, அதில் ஒரு ஸ்மால் ஸ்கொயர் க்யூபை ஒன்று போடுறீங்க. அந்த க்யூப் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு பொசிஷனில் எப்படி இருக்குது? நார்மலாக ஈக்குவலிபிரியம்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது, எதுவும் ஷேக் ஆகலை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. அது வந்து ஸ்லைட்டாக என்ன பண்ணுறோம்? டிஸ்பிளேஸ்னால் மூவ் பண்ணுறோம், எதர் இந்த சைட் இல்லைன்னா இந்த சைட் மூவ் பண்ணுறோம். அப்படின்னா த பாடி கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்படி மூவ் பண்ணிவிட்டால் உடனே என்ன ஆகும்? இது ஸ்லைட் ஆகி, இந்த பாடி ஸ்லைட் ஆகி மறுபடியும் இந்த ஒரிஜினல் பொசிஷன், ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் பொசிஷனுக்கே வந்துடும். இந்த சைட் மூவ் பண்ணிவிட்டாலும் இதால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆக முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். வாட் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்? இஃப் அ பாடி இனிஷியலி அட் ஈக்குவலிபிரியம் பொசிஷன் is displaced to a small distance, the body does not come back to its original position but goes further away from the equilibrium position. இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறீங்க, இங்கே நார்மலாக ஒரு பாடி, ஒரு ஸ்கொயர் பீஸ் வைக்கிறீங்க. அந்த ஸ்மால் ஸ்கொயர் பீஸ் வந்து இனிஷியலாக என்ன பொசிஷனில் இருக்குது? ஈக்குவலிபிரியம் பொசிஷன். ஈக்குவலிபிரியம் பொசிஷன்னா ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஆர்னா ரெஸ்ட் பொசிஷன். இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே பாருங்கள், எம்ஜி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை டிஸ்பிளேஸ்னால் மூவ் பண்ணுறோம், எதர் இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு மூவ் பண்ணுறோம். இப்போ மூவ் பண்ணால் உடனே இந்த பாடி என்ன ஆகுது? மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஈக்குவலிபிரியம் பொசிஷன். ஸ்டேபிள் பொசிஷன்லேருந்து அவேல மூவ் பண்ணுது, தூரமாக போயிடுது இந்த பொசிஷன்லேருந்து. த பாடி டஸ் நாட் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், அதால் திரும்பவும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாது. பட் கோஸ் ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஈக்குவலிபிரியம் பொசிஷனை விட்டு தூரமாக போகுது, ஃபர்தர் அவே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். நியூட்ரல் ஈக்குவலிபிரியம். இஃப் அ பாடி இஸ் டிஸ்பிளேஸ்ட் டு அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஒரு பாடியை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டாலும் அதோட பொசிஷன்
சேஞ்ச் ஆனாலும் அது ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேயே தான் இருக்கும், ரெஸ்ட் பொசிஷன்லேயே தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாடியை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்ட்ரெயிட்ஸ் பிளெயின் சர்ஃபேஸில் வச்சு ஸ்ட்ரெயிட் பிளெயின் சர்ஃபேஸில் வச்சிங்கன்னா அதை மூவ் பண்ணிங்கன்னா அது அதே இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ ways to improve stability without changing the height of the object. ஸோ எப்படி ஒரு ஹைட் ஆஃப் த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஹைட்டை வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணாமல் எப்படி நம்ம ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோவர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கீழே கொண்டு வரணும், லோவர் பண்ணணும். க்ளோசர் டு த பேஸ்க்கு கிட்ட வர மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டை கம்மி பண்ணும். பை ஆடிங் மோர் வெயிட். அது எப்படி பண்ணலாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை? இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர், எம்டி கிளாஸ் டம்ளர் இருக்குன்னா, ஒரு டால் கிளாஸ் டம்ளர், அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் கிட்ட கொண்டு வரணும்னா இங்கே நிறையா ஒரு ஃபில் இட் வித் வாட்டர் ஆர் லிக்விட், எனி லிக்விட்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் டம்ளர், அப்போ அந்த பேஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு கீழே வந்துடும். ஏன்னா நிறையா வெயிட் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் ஆக்ட் டவுன்வர்ட்ஸ், கீழே வந்துடும், லோவர் ஆயிரும். இல்லைனா இன்க்ரீஸ் த வித் ஆஃப் த பேஸ். இல்லைனா அதோட வித், அந்த டம்ளரோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும், வெயிட் நிறையா ஆட் பண்ணும், அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வரும், லோவர் ஆகும். இல்லைனா பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், லோவர் த பேஸ். இது 2 பாயிண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லைனா ஹெவி பேஸ் இருக்கணும், அங்கே வந்து ரொம்ப வெயிட்டான பல்கியான பேஸ் இருந்துச்சு அப்படின்னா, வெயிட்டான பேஸ் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். வைடர் பேஸ் இருந்துச்சுன்னா வில் அலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு ட்ராவல் ஃபர்தர் வென் டில்ட்டிங் பிஃபோர் இட் ரீச்சஸ் த டிப்பிங் பாயிண்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோவராக இருந்துச்சுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ பேஸு கிட்ட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கோ அப்போ நீங்கள் என்ன தான் டில்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஈஸியாக ரிட்டர்ன் ஆயிரும், கீழே விழாமல், டிப்பிங் ஆகாமல். Now take the example of Tanjavur doll. It is a type of traditional Indian toy made of terracotta material. Terracotta material means the material which we use red colorல இருக்கும், reddish brown கலரில். மேலே ரூஃப்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டிசைனிங் ரூஃப்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் ஓடு போட்டிருப்பாங்க. அந்த ஓடு பேர் தான், ஓடு வந்து எதால் மீடாக இருக்குன்னா டெரக்கோட்டா மெட்டீரியலில். அது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரியமாக அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். The center of gravity and the total weight of the doll is concentrated at its bottommost point. ஸோ இந்த டாலில் டெரக்கோட்டா மெட்டீரியலால் ஆயிருக்கு இந்த தஞ்சாவூர் டால் வந்துட்டு அதோட வெயிட்டு ஃபுல்லாகவே எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, அதோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்டில், அந்த டிப்பில், இந்த ஒரு பாயிண்டில். ஜென்ரேட்டிங் அ டான்ஸ் லைக் கண்டினியூஸ் மூமெண்ட் வித் ஸ்லோ ஆசிலேஷன். அதனால தான் அதை டிஸ்பிளேஸ் பண்ணாவோ டில்ட் பண்ணாவோ அதை தள்ளிவிட்டாலும் அது வந்து ரொம்பவே டான்ஸிங் ஆசிலேஷன் மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இப்படி போயிட்டு வர்றது தான் ஆசிலேஷன், ஸ்லோ ஆசிலேஷனில் மூவ் ஆகி அதால் அதோட பேலன்ஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க முடியுது, திரும்பவும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு, ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வர முடியுது. ஸோ திஸ் இஸ் அ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி which is concentrated at one point, single point. Real life applications of center of gravity எங்கெங்கன்னா, it is for the reasons of stability that the luggage compartment of a tour bus located at the bottom and not on the roof. ஒரு டூர் பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டூர் ஏர் பஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், பேக் சைடில் தானே, இங்கே தான் பாட்டம் பாயிண்டில் தான் வச்சுருப்பாங்க. ஏன் வந்து லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டை மேலே வைக்கல, பஸ்ஸோட டாப் மேலே வச்சா அதோட வெயிட் தாங்காமல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ப்ராப்பராக இருக்காது, ரெய்ஸ் ஆயிரும், அதனால் கீழே விழுந்துடும், பஸ்ஸு டாப்பில் ஆயிரும். இதே லோவர் பேஸ், இங்கே வெயிட்டை வந்து எப்பயும் லோவர் சைடில் வச்சோம் அப்படின்னா, லோவர் எண்டில் பேஸ்க்கு பக்கத்துலேயே வச்சோன்னா நிறையா வெயிட்டை, அது ஸ்டேபிளாக இருக்கும், பஸ் வந்து டாப்பில் ஆகாமல் இருக்கும். அதனால தான் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் டூர் பஸ் வந்து லொக்கேட்டட் அட் த பாட்டம் அண்ட் நாட் ஆன் த ரூஃப், மேலே வைக்கல ரூஃபில். எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸும் டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, கீழே தான் நிறையா க்ரௌடாக அலோவ் பண்ணுவாங்க, நிறையா பேர் இங்கே தான் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டாப் அப்பர் டெக்கில் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ரேசிங் காரும் அதனால தான், ரேசிங் கார் ஸ்பீடாக போகிறதுனால அது ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக பேஸ் வந்துட்டு ரொம்பவே லோவராக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ரேசிங் கார்ஸ் ஆர் பில்ட் லோ அண்ட் ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. டேபிள் லேம்ப்பு, ஃபேனு ஆர் ஆல் டேபிள் ஃபேன்
அது எல்லாமே எப்படி என்ன இருக்கும், பேஸ் வந்து ப்ராடராக இருக்கும், ஏன்னா அது ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக. டிசைன்ட் வித் லார்ஜ் ஹெவி பேஸும் பெருசாகவும் ப்ராடாகவும் இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும், டு மேக் தெம் ஸ்டேபிள். ஸோ சயின்ஸ் டுடே, typical speeds. So speed of each and every object and animal கொடுத்துருக்காங்க. டாட்டாய்ஸோட ஸ்பீட் 0.1 மீட்டர் பர் செகண்ட். பர்சன் வாக்கிங் வந்து 1.4 மீட்டர் பர் செகண்ட். ரெயின்ஃபால் இதில் ஆவரேஜ் ஃபாலிங் ரெயின்ஃபால் வந்து 9 to 10 மீட்டர் பர் செகண்ட். கேட் ரன்னிங் வந்து 14 மீட்டர் பர் செகண்ட். சைக்கிளிங் 20 to 25 மீட்டர் பர் செகண்ட். சீத்தா ரன்னிங் 31 மீட்டர் பர் செகண்ட். Bowling speed of fast bowlers 90 to 900 miles per hour. Badminton smash அந்த கேம் வந்துட்டு த்ரோ பண்ணும்போது 80 to 90 மீட்டர் பர் செகண்டில் த்ரோ பண்ணுவாங்க. பேசஞ்சர் ஜெட் வந்து 180 மீட்டர் பர் செகண்டில் it will travel. For better understanding, read the points to remember by yourself. Now we'll see the detail. Topic number, write this in your subject note. Topic number 7, answer in detail. 2 questions are there. This you will be writing in your subject note. First point. First question, explain the types of stability with suitable example. Answer, the stability is the measure of the body's ability to maintain its equilibrium position. 3 types of stability are stable equilibrium, unstable equilibrium, neutral equilibrium. What is stable equilibrium? The frustum can be tilted quite through quite a big angle without toppling. In the diagram draw panikkanum. Its center of gravity is raised when it is displaced. The vertical line through its center of gravity still falls within the base, so it can return to its original position. So these points you'll be writing in your subject note. Next one is unstable equilibrium. So first stable equilibrium பார்த்தோம் அந்த first detailக்கு. Next point வந்து unstable equilibrium. The frustum will topple with the slightest tilting. Slight-ஆ tilt பண்ணாவே கீழே விழுந்துரும். Its center of gravity is low ஆயிருது when it is displaced. ஆனால் என்ன ஆகும், the vertical line through its center of gravity falls outside its base. இது வரைக்கும் உங்களோட unstable equilibrium. So it cannot come back to its original position. So it is unstable equilibrium. Next one, neutral equilibrium or diagram. It causes the frustum to topple. The frustum will roll about but does not topple. Third point, its center of gravity remains the same height when it is displaced. The body will stay in any position to which it is being displaced. Second question, write about the experiment to find the center of gravity of irregular shaped plate. ஒரு plate, irregularly shaped plate ஓட center of gravity எப்படி find out பண்ணுனா, you have to draw the diagram. Mark 3 holes in the lamina. Suspend the lamina from the optical pin through one of the holes as shown. Suspend the plumb line from the pin and mark the position of the plumb line on the lamina. Draw lines on the lamina representing the position of the plumb line. Repeat the above steps for holes. Label the intersection of the 3 lines as X, the position of center of gravity of lamina. இதுக்கு இந்த diagram draw பண்ணாதீங்க, நான் காமிக்கிற diagram draw பண்ணுங்க. For that second detail, draw this diagram. Okay. So you will be writing 2 details in your subject note. So watch my next video. Thank you.